ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிராஃப்ட் வாட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா இல்லையாங்கிறது எப்படி நம்ம செக் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப் பேஜும் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதில் பாருங்களேன், இன்டகிரேட்டட் டிராஃப்ட் ரூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது சென்னைக்கு மட்டும். இங்கே ஒன்று மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது இன்டகிரேட்டட் டிராஃப்ட் ரூல்ஸ் 2025 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது மற்ற மாவட்டங்களுக்கானது. ஸோ இப்போ நம்ம இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லைங்க. இது சென்னை மட்டும் உங்களுக்கு காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டமும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அவ்வளோதாங்க வித்தியாசம். இப்போ நான் சென்னைங்கிறதுனால நான் சென்னை கொடுக்குறேன். இப்போ போனீங்கன்னா இதில் இப்படி தான் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மாவட்டம்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, இதில் டிஸ்ட்ரிக் அப்படின்னு இருக்குது. இதில் இப்போ சென்னை மட்டும் இருக்கிறதுனால சென்னை காட்டுது. மற்ற இதுலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டமும் காட்டும். ஸோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டா போதும். செலக்ட் பண்ணோன்னு இந்த அசம்பிளி சட்டமன்ற தொகுதி காட்டும். உங்கள் மாவட்டத்துக்கான சட்டமன்ற தொகுதி என்னவோ அது காட்டும். சரிங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா என்னது கொளத்தூர். ஸோ அது நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே போய் சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்னா உங்களுக்கு நீங்கள் என்ன செக் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எந்த போலிங் பூத்தில் ஓட்டு போடுறீங்களோ அந்த ஸ்கூல் எதுவோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ அது எப்படின்னா, நீங்கள் உங்களோட என்ரோல்மெண்ட் ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு சர்ச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஃபார்மில் இந்த பார்த்தீங்கன்னா உங்கள் பிக்சர் இருக்கும், படம். அதுக்கு பக்கத்தில் ஒரு QR கோட் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, பாகம் எண், எந்த போலிங் ஸ்டேஷன், எந்த ஸ்கூல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த நம்பரை இங்கே சர்ச் பண்ணணும். உங்கள் போலிங் ஸ்டேஷனோட நம்பர். சரிங்களா, அந்த நம்பரை நீங்கள் சர்ச் பண்ணி நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ எந்த நம்பரோ அந்த நம்பரை நம்ம சர்ச் பண்ணி கொடுக்கணும். ஆல்ரெடி சர்ச் பண்ணதுனால அங்கே காட்டுது. ஸோ அந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலில் நம்ம ஓட்டு போடுறோமோ அந்த ஸ்கூல் இங்கே காட்டும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதில் பக்கத்துலேயே பாருங்களேன், இங்கே உங்களோட வார்டு நம்பர், எந்த வார்டு நீங்கள் ஓட்டு போடுறீங்களோ அந்த வார்டு ப்ளஸ் உங்கள் ஸ்ட்ரீட்டும் காட்டும். சரி, எந்த தெருவில் நீங்கள் ஓட்டு போடுறீங்களோ உங்களுக்கு ஓட்டு எங்கே இருக்கோ அந்த ஸ்ட்ரீட்டும் உங்களுக்கு காட்டும். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரீட்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே போகணும்னா இதை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். இதுக்குள்ளே போனோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய் இந்த வெரிஃபிகேஷன் கோடை நீங்கள் டைப் பண்ணணும். சரிங்களா, வெரிஃபிகேஷன் கோடை இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இப்படி இந்த வெரிஃபிகேஷன் கோடு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கோடு வருங்க. ஸோ யார் கிளிக் பண்ணி போகும்போதெல்லாம் இந்த வெரிஃபிகேஷன் கோடு மாறும். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க கொடுத்துருங்க. இது கொடுத்த உடனே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா இது PDF ஃபார்மேட்டில் உங்களோட லிஸ்ட்டை காட்டும். ஸோ அதனால் இது டேக் டைம் எடுத்துக்கும். ஒரு 1 or 2 மினிட்ஸில் கூட காட்டிடும். உங்களோட நெட்டு ஃபாஸ்ட்டாக இருந்தால் சீக்கிரம் கூட வந்துடும். ஸோ அதனால் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த PDF ஃபார்ம் உங்களுக்கு காட்டும். சரிங்களா, அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு வரும்.
உங்கள் தொகுதியில் எத்தனை அந்த ஸ்ட்ரீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள எல்லாத்தையுமே காட்டும். ஸோ அதில் என்னவோ நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சமர்ப்பிக்க கொடுத்துட்டேன். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. பாருங்கள், கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும் அது. இல்லை நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் வந்துச்சு பார்த்தீங்களா. இங்கே வந்து பிடிஎஃப் ஃபார்மில் ஜஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட லிஸ்ட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களோட லிஸ்ட்டு வந்து பேர் எல்லாமே அதுலேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட ஸ்ட்ரீட் நேமு எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க, வார்டு நம்பரு. ஸோ இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். உங்கள் லிஸ்ட்டில் உங்கள் நேமு, உங்கள் சீரியல் நம்பர் ஒன்று என்ரோல்மெண்ட் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, உங்கள் சீரியல் நம்பர் வந்து அந்த என்ரோல்மெண்ட் ஃபார்மில் மேலே கொடுத்துருப்பாங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரு இங்கே இருக்கும் பாருங்கள், ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒரு நம்பர் போட்டிருக்காங்க. அந்த நம்பரை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்கள் பேர் நீங்கள் இருக்காங்களா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இதே இன்னொரு வழியிலையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது என்னென்னா, நம்ம எபிக் நம்பர் கொடுத்து நம்மளோட என்ரோல்மெண்ட் மட்டும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த வழியில் போனீங்கன்னா யாரோ ஒருத்தது உங்கள் ஃபேமிலியில் கொடுத்து சர்ச் பண்ணாலே எல்லாத்தோடதும் காமிச்சிடும். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். சரிங்களா, இந்த வழியில் சர்ச் பண்ணிங்கன்னா எல்லாத்தோடதும் காமிக்கும். ஸோ இதே இதுதான் அந்த இன்னொரு இது காமிச்சேன் இல்லைங்களா, அந்த SSR 2025 லிஸ்ட்டில் இருக்குது. அது எல்லா மாவட்டமும் இதே மாதிரி காட்டும். உங்கள் மாவட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான சட்டமன்ற தொகுதியை செலக்ட் பண்ணிங்கன்னா இதே சேம் ஃபார்மேட்டு தாங்க, அதுவும் அப்படியே தான். உள்ளே போய் பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.